என்னாச்சு காதம்பரி தேவி? பயந்துட்டியா? மனுஷன்னா கொஞ்சம் பயமும் இருக்கணும். உன் பயத்துக்கான காரணம் எனக்கு தெரியும். எங்க உன்னோட குடும்பத்துக்கு உன்னை பத்தின ரகசியம் தெரிஞ்சிரும் தானே? அத்தம்மா, அம்மா, பாட்டி, அத்தம்மா இப்ப பரவாயில்லையா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எங்க அம்மாவை என்ன பண்ணிட்டு இருந்த சொல்லு. எங்க அம்மாவை கொலை பண்ண வந்தியா? இல்ல, நான் அவங்க கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விட்டேன், அவ்வளவுதான். அததான் டிசர்வ் பண்றாங்க. என்னம்மா நீங்க இவ்ளோ பலமா, அதுவும் செவிலியா? என்னம்மா பெத்த பிள்ளைய போய் இவ்ளோ பலமா அடிச்சிட்டீங்க? நான் என்ன உங்களுக்கு பக்கத்து வீட்டு பையனா? நான் நீங்க பெத்த புள்ள தானே? ஜுவன், நிறுத்துடா. ஓ! ஒன்றும் பட மாட்டோமா? பாருங்க, ஒன்றும் ஆகலல்ல? ஓச்சோ, பயந்துட்டீங்களாம்மா? அது எப்படிம்மா நான் உங்களை அடிப்பேன்? நீங்க என் பெத்த அம்மாமா, அது எப்படி நான் உங்களை அடிப்பேன்? அப்போ உங்க புள்ள மேல உங்களுக்கு இவ்வளவுதான் நம்பிக்கை இல்லை? ஆனா ஒருவேளை நீங்க அந்த மானசதா உங்க செல்ல பேரா இருக்கானே, அவனுக்கு சப்போர்ட் கிப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்ப பெத்த அம்மான்லாம் பார்க்க மாட்டேன். மா, என்னம்மா அம்மா நீங்க? அதுவும் நான் உங்க பெத்த புள்ள, உங்களோட பயாலஜிக்கல் பையன் தானே நானு. எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உன் நிலைமை என்ன, சோகனன்னு ஒரு வார்த்தை கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்களே. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. ஜுவன், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணு. இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே மானஸ் காரணம் இல்ல, அதுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்ல. டேய், அவ சின்ன குழந்தைடா. சரி, என்ன பண்ணலாம்? அந்த குழந்தை ஏன் தப்பு இல்லைல்லம்மா? அவனு என் பையன் கிடையாது. காதல் ரெண்டு பேரை மட்டும் சேர்க்கறதுல ரெண்டு குடும்பங்களை இணைக்குது. ஒருவேளை அந்த காதல்ல யாராவது ஒருத்தருக்கு சம்மதம் இல்லைனாலும் அதே காதல் தான் அந்த ரெண்டு குடும்பத்தையும் மொத்தமா உடைச்சிரும். எனக்கு என்னதான் நடக்குது? எனக்கு ஏன் அந்த விசித்திரமான கனெக்ஷன் ஃபீல் ஆகுது? அண்ட் வெறும் ராதிகா கூட மட்டும் இல்ல, அவளுடைய மகனோடையும் ஏற்படுது. ஓய் ஓய், உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் இருக்கல, நான் உன் மம்மி கிட்ட பேசுறேன், அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓய்,
த்ரீ டூ ஒன் கோ. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். எனக்கும் அந்த மானஸ்க்கும் அப்படி என்ன உறவு? எதுவும் இல்லையே. இருந்தாலும் அவன் மேல எனக்கு ஏன் அவ்வளவு பாசம் ஏற்படுது? எதனால எனக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு தோணுது? அவனோட சிரிச்ச முகத்தை பார்த்து நான் ஏன் சந்தோஷப்படுறேன்? அவன் அழுதா ஏன் மனசு எதுக்காக பதறுது? என் கையில கத்தி இருக்குன்னு தானே கேட்ட. அது உன்னோட அம்மா தான் என்ன கொல்ல வந்தாங்க, நான் இல்ல. Are you mad? எங்க அம்மா பேரலைஸ்டா இருக்காங்க. உன்னை கொல்றது என்ன கை கூட தூக்க முடியாது அவங்களால. அட, அவங்க இன்னும் நாடகம் ஆடுறாங்க. உங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அவங்க நாடகம் ஆடுறாங்க. அவங்க ஒன்னும் பேரலைஸ்டுலாம் இல்ல. அண்ட் முக்கியமா நீ கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ண. அதெல்லாம் உனக்கு இருக்கா என்ன? அவ்வளவு வெயிட்டா இருக்க ஒரு பொம்பளைய வீல் சேர்ல இருந்து தூக்கி என்னால எப்படி கீழே தள்ள முடியும்? உங்க அம்மா பேரலைஸ்டு எல்லாம் கிடையாது. அப்படி நாடகம் ஆடுறாங்க. இப்படி நாடகம் ஆடிதான் அவங்க என் அப்பா, அதாவது உங்களோட அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க. இப்ப அடுத்து யாருக்கு குழி வெட்ட போறாங்கன்னு தெரியல. மரியாதையோ வாயை மூடிட்டு இங்க இருந்து கிளம்பு முதல்ல. இல்ல, நான் இங்க இருந்து எங்கேயோ போக போறது கிடையாது. போக போறது நீங்க எல்லாரும் தான். நீங்க அத்தனை பேரும் தான் கிளம்ப போறீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டு இப்ப நிம்மதியா இருக்க. நீங்க எல்லாம் திடீர்னு நீங்க வந்து இங்க இருந்து போ, அங்க இருந்து போன்னு உங்க இஷ்டத்துக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை? போதும், இனி நான் எங்கேயும் போக மாட்டேன். போக போறது நீங்க அத்தனை பேரும் தான். எட்டு நாள். உங்க எல்லாருக்கும் நான் 8 நாள் டைம் கொடுக்கறேன். நீங்க அத்தனை பேரும் இந்த வீட்டை விட்டுட்டு ஓடி போயிடுங்க. எட்டு நாளைக்கு அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு என் பிள்ளையோட திரும்ப இந்த ஊருக்கு வரும்போது உங்க குடும்பத்துல இருக்க யார் முகத்திலயும் நான் முழிக்க கூடாது. ஒருவேளை அப்பவும் நீங்க எல்லாரும் இந்த வீட்ல இருக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னோட அண்ணன், உன்னோட புள்ள, உன்னோட அப்பா என்ன பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் தான் ப்ராப்ளமா இருக்கும். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஒருவேளை உன்னோட அண்ணன், உன்னோட புள்ள, உன்னோட அப்பா இன்னும் அழியாம நீங்க காப்பாத்தணும்னா இங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுங்க. ஞாபகம் இருக்கட்டும், வெறும் 8 நாள் தான். பிரமாதம் ராதா, பிரமாதம். நான் என்னவோ இந்த அளவுக்கு நீ மாறி இருந்தாலும் உனக்குள்ள கொஞ்சமாவது பழைய ராதா இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். எவ்வளவு சின்னதா இருந்தாலும் உனக்குள்ள இதயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த இதயத்துல ஒரு மூலையிலயாவது மோகனன் மேல மரியாதை இருந்திருக்கும்ல. உன் இதயத்துல மோகனனுக்காக கொஞ்சமாவது இடம் இருந்திருக்கணும்ல ராதா. சொல்ல போனா நான் என்னென்னமோ நினைச்சேன். மோகனனை நீ பிரிஞ்சு மொத்தம் 7 வருஷம் ஆயிடுச்சு. அண்டு மானஸுக்கும் கரெக்டா 7 வயசு ஆகுது. ஒருவேளை மானஸ்
உனக்கும் மோகனனுக்கும் Just shut your bloody mouth, mister. இவ்ளோ கேவலமான கதையெல்லாம் உங்க மூளைக்குள்ள மட்டும்தான் வரும். மானஸ் என்னோட அப்புறம் என் புருஷன் யுவனோட மகன். என் புள்ள மானஸ்க்கும் உன்னோட அண்ணன் மோகனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த உறவும் கிடையாது. So next time இந்த மாதிரி கேவலமான வார்த்தைங்க உங்க வாயில இருந்து வர்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சுக்கோங்க. இல்லைன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? ஐயோ, ஏன் என்ன இப்படி எல்லாம் பண்ண வைக்கிறீங்க? நான் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்? ஏன் என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ண வைக்கிறீங்க நீங்க? இத்தனை வருஷமா நான் மோகன் ஐயா கிட்ட இருந்தும் அவர் குடும்பத்துக்கிட்ட இருந்தும் விலகியே வாழ்ந்திருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரையும் மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில முன்னேற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப ரொம்ப சுலபமா அவங்க எல்லாரையும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா கடவுளே கிருஷ்ணா. இப்ப எனக்கு என்னோட இத்தனை வருஷ போராட்டங்கள் மொத்தமா வீண் போன மாதிரி, மண்ணோட மண்ணான மாதிரி இருக்கு. என்னோட இத்தனை வருஷத்து உழைப்பு, இத்தனை வருஷ தவம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. எல்லாம் அழிஞ்சு போச்சு கடவுளே கிருஷ்ணா. நான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டேன். நான் எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிருக்கேன் கடவுளே கிருஷ்ணா. என் பிள்ளையோட பிறப்பைய நான் பொய்யாக்கிட்டேன். நான் எல்லார் முன்னாடியும் என் மானஸ் என்னோட யுவனோட மகன்னு சொன்னேன். ஆனா அது உண்மை கிடையாதே. என் மானஸ் மோகன் ஐயாவுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை. எங்க காதலோட அடையாளம். மானஸ் மோகன் ஐயாவோட பையன். இத்தனை வருஷத்துல ஒரு முறை கூட யுவன் என்ன தொடவே இல்லை. ஆனா யுவன், நாம எல்லார்கிட்டயும் ஏன் பொய் சொல்றோம்? நாம ஏன் இந்த குழந்தை உங்களோடதுன்னு எல்லார்கிட்டயும் பொய் சொல்லணும்? ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். யாரோ ஒருத்தர் உன்னை கை நீட்டி பேசுறது எனக்கு பிடிக்காத. உன் கேரக்டர் பத்தியோ இல்லை உன்னை பத்தியோ தப்பா பேசுறத நான் விரும்பல. உன்னை கை நீட்டி பேசினாங்களா அது என்னோட காதலியே கை நீட்டி பேசுற மாதிரி. சத்தியமா என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. ராதிகா, இனி அந்த குழந்தை இவனோட குழந்தையா தான் இருக்கணும்.
என்னை தப்பா நினைக்காதீங்க யுவன். என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தை வளர்றதுக்கு அப்பா பேரு தேவைன்னு எனக்கு தோணவே இல்லை. ஒரு குழந்தை அவங்க அம்மாவோட பேரை சொல்லி கூட வளரலாமே, வாழலாமே. கரெக்டாக தான் சொல்ற. அதாவது ராதிகா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைக்கு அப்பாவோட பேருன்றது ரொம்ப முக்கியம் தான். ஆனா ஒரு குழந்தை அப்பாவோட பேர் இல்லாம அம்மாவோட பேரை மட்டும் வச்சு தன்னோட முயற்சியால ஒரு நல்ல பேரை இந்த உலகத்துல கண்டிப்பா வாங்கிக்க முடியும்ன்ற. ஒரு அம்மா வலி வேதனையோட ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு அதை நல்லா பார்த்துக்கிட்டு பாராட்டி சீராட்டி நல்லதை சொல்லி கொடுத்து கெட்டதை சொல்லி கொடுத்து இந்த உலகத்துல ஒரு நல்ல ஆளா கொண்டு வந்து அவன் நிறுத்துறா. அப்படிப்பட்ட அம்மாவோட பேரை ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிற ராதிகா. இப்ப நான் ஏன் அந்த குழந்தைக்கு பேர் கொடுக்க ஆசைப்படுறேன்னா, அந்த குழந்தைக்கு நான் அப்பாங்கிற பொறுப்பை ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஏன் யுவன்? ஐ மீன், எனக்கு தெரியும் நீங்க என்ன விரும்புறீங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் நான் இப்போ இந்த காதலுக்கு தயாரா இல்லையே. அண்ட் என்னால உங்க கூட எந்த உறவையும் ஏற்படுத்திக்க முடியாமையும் போகலாம். உங்களுக்கும் எனக்கும் நியாயமா இருக்க வேண்டிய உறவை சொல்றேன். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? நான் வெயிட் பண்றேன். நம்ம உறவுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னு தோன்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அது எத்தனை வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல. 1 2 5 10 இல்லை எத்தனை வருஷமா. ஒருவேளை அப்படி ஒரு காலமே வரலன்னா காலம் பூரா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இன்னில இருந்து உன்னோட வயித்துல வளர்ற குழந்தை நம்மளோட குழந்தை. நீயும் சரி குழந்தையும் சரி என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதா? என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சொந்தமாக ராதிகா. நீ எனக்கு சொந்தமாகறதை யாராலையும் தடுக்க முடியாது. நானும் ராதிகாவும் ஒன்னா சேர்றத யாராவது தடுக்கிறாங்கன்னா உங்களோட அந்த செல்ல பேர அவன் தான். அத மானஸ் நான் ஒத்துக்கிறேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவனால தான் இந்த உறவை சேர்ந்தது. நல்லா இருக்க இந்த உறவை இப்ப குழப்பமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவன் தான்ற. அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாதுமா. ஒருவேளை உங்க வீட்டுல ஏதாவது பாம்பு நுழைஞ்சிருச்சுன்னா நீங்க என்னமா பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்க. ஜுவன், ஏன் இப்படி பேசுற? அதை தூக்கி சேஃப்டியா காட்டுக்குள்ள தானே விடுவீங்க? ராதிகாங்கிறவ என் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு. என்னால அதை வச்சுக்க முடியாது. நீங்க என்னோட வாழ்க்கையே இப்படி சிக்கலாக்கி வச்சிருக்கீங்க கடவுளே கிருஷ்ணா. ஏன் இப்படி சிக்கலாக்கி வச்சிருக்கீங்க? ஒரு பக்கம் யுவன், அவர் என்ன ஏத்துக்கிட்டாரு, என் புள்ளைய ஏத்துக்கிட்டாரு. பெத்த அப்பாவை விட அதிகமா என் புள்ள மேல பாசமா இருக்காரு. ஒரு நாள் ஒரு நொடி கூட என் புள்ளைக்கு அவர் அவனோட அப்பா இல்லைங்கிற உணர்வை ஏற்படுத்தினதே கிடையாது. எனக்கு ஒரு புது உலகத்தை கொடுத்தாரு, ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் மோகன் ஐயா, மானசோட உண்மையான அப்பா. அவர் திரும்ப வருவாருங்கிற நம்பிக்கையே இல்லாம இருந்த. நானே அவரை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு தூரமா வந்துட்டேன். மோகன் ஐயா ஏன் மானசோட வாழ்க்கைக்குள்ள திரும்ப வந்திருக்காரு? மானஸ் அவரோட புள்ளங்கிற விஷயம் அவருக்கு சுத்தமா தெரியாது. பட் இருந்தாலும் 2 பேருக்குள்ள ஒரு விசித்திரமான உறவு இருக்கு. மானசோட எனக்கு என்ன உறவு ஏற்பட்டிருக்கு? அவன் அன்னைக்கு கோவில்ல தனியா பார்க்கும்போது எனக்கு ஏன் கஷ்டமா இருந்துச்சு? நான் எதுக்கு அவனுக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுத்தேன்?
அதுவும் இல்லாம பாட்டியில நான் என்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவனை காப்பாத்தினேன். ஏன் என்ன கனெக்ஷன் இருக்குன்னே தெரியலையே எனக்கும் மானஸுக்கும் அவங்க அம்மாவுக்கும். ஏன் கடவுளே கிருஷ்ணா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? என் பிள்ளைய அவன் அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிற நிலைமைக்கு ஏன் என்ன தள்ளி விடுறீங்க? ஏன்? இல்ல, ஆனா நான் அப்படி நடக்க விடக்கூடாது. நான் மோகன் ஐயா கிட்ட மானஸ் அவரோட புள்ளன்னு தெரியப்படுத்த கூடாது. அவரு என் வாழ்க்கையில, என் மானஸோட வாழ்க்கையில அவர் திரும்ப வரவே கூடாது.